பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நேரம் பார்த்திங்கன்னா சரியாக 3:20. கொஞ்ச நேரம் தாமதமாகிடுச்சு. அவர் எழுப்பின தினமும் சரியாக 2:55 தான் எழுப்பினார். நான் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற நேரம், அவரை ஆராதிக்கிற நேரம், அவரை ஆராதிக்கும் பொழுது அதில் இருக்கிற பலன், அதில் இருக்கிற ஆசீர்வாதம், அதில் இருக்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்கணும், விட்டுடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், இது அவரை கனப்படுத்துகிற நேரம், அவருக்கு மகிமையை செலுத்துகிற நேரம். இந்த நேரத்திலையும் நம்ம நேரத்தை வீணடிக்காதபடிக்கு கொஞ்ச நேரம் நம்முடைய உழைப்பு, நம்முடைய வேதனைகளை, துக்கங்களை மறந்து, நம்முடைய பாடுகளை மறந்து அவரை ஆராதிக்கும் போது, அவரை துதிக்கும் போது, அவரை மேன்மைப்படுத்தும் போது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது அதில் இருக்கிற நன்மை, அதில் இருக்கிற ஆசீர்வாதம் வேறு எதுலேயும் கிடையாதுங்க. வேறு எதுலேயுமே கிடையாது. அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குல்ல, அது அவரை ஆராதிக்கும் போது மாத்திரம்தான் கிடைக்கும். அவரை மகிமைப்படுத்தும் போது மாத்திரம்தான் கிடைக்கும். அவரை உயர்த்தும் போது, அவரை பாடும் பொழுது, அவருக்கு நன்றி செலுத்தும் போது மாத்திரம்தான் கிடைக்கும். இது வேற எங்கேயும் கிடைச்சிடாது. அவருக்கு நன்றி செலுத்தி அவரை கனப்படுத்தும் போது கிடைக்கிற அந்த ஒரு திருப்தி இருக்குல்ல, அவரை ஆராதித்தோம், அவருக்கு நன்றி செலுத்தினோம், அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம், இந்த ஒரு திருப்தி வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க. வேறு எதுலேயும் கிடைக்காது. அவரை ஆராதிக்கும் போது மாத்திரம்தான் கிடைக்கும். தேவ கரம் நம்மை நடத்தும் போது, அவருக்கு நன்றி உள்ளாக நாம் நடந்து கொள்ளும் போது இருக்கிற அந்த திருப்தி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அதுபோல் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அவர் மகிமையுள்ள தேவர். அவரை உண்மையோடும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் பொழுது நம்ம சும்மா விட்டுறது இல்லைங்க. அவர் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தரார். ஒவ்வொரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதுக்குரிய நன்மையை நாம் அனுபவிக்கிறோம் என்பதை நாம் முன்னேறும் பொழுது அதில் கிடைக்கிற திருப்தி, அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம் வேறு எதுலேயும் கிடைக்கிறதில்ல. இந்த உலகத்தில் எது வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனைக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஈடு இணை நிகரே கிடையாதுங்க. கர்த்தர் மகிமையுள்ள தெய்வம். இந்த நாளையும் உங்களை சந்திக்கும்படியாக செய்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவரை ஆராதிக்கிற நேரம் எப்படியெல்லாம் அவரை ஆராதிக்கலாம், என்ன சொல்லி அவரை ஆராதிக்கலாம், நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம எப்படி பாடுறோம், எந்த ராகத்தோடு பாடுறோம், எப்படி அவரை துதிக்கிறோன்றது அவர் பார்க்குறதில்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்போடு அவரை மகிமையாய் ஆராதிக்கும் பொழுது, அவரை உங்களை மறந்து அவரை துதிக்கும் பொழுது, அவர் அதை ரசிக்கிறவரா, அதை பார்க்கும்படியாக இறங்கி வருகிறவராக இருக்கிறார். நிறைய பேருக்கு குரல் வளம் சரியிருக்காது, ஆனால் அவங்க பாடுகிற பாடல் அவ்வளோ அருமையான வரிகளாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த தாளந்து இருக்காது, ஆனால் அவங்க ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உள்ளத்தின் ஐக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அந்த ஐக்கியத்தை, அந்த உள்ளத்தை பார்க்கிறார் ஆண்டவர். நீ மனப்பூர்வமாக என்னை ஆராதிக்கிறியா? இதுக்கு உதாரணம் அந்த ஆலயத்தில் ஆண்டவர் உச்சரிகள் அந்த பலிபீடத்துக்கு மேலே, அதாவது காணிக்கப்பட்டிக்கு மேலே நிற்கும்போது அநேக ஐஸ்வர்யவான்கள் வராங்க, அநேக பெரிய பெரிய ராஜாக்கள், பிரபுக்கள் எல்லாம் வராங்க, அதிபதிகள்லாம் வராங்க. அங்கே தேவ ஆலயத்தை ஆராதிக்க வர்றவங்க பணக்காரங்க யாரும் காசுக்களை போடுகிறதில்ல. அவங்கெல்லாம் நல்ல உயர்ந்த செல்வங்களை கொடுக்குறவங்க.
அதிகமான செல்வங்களை கொட்டி கொடுக்குறவங்க ஆலயத்திற்கு. அவங்கெல்லாம் எதிலிருந்து கொடுத்தாங்கன்னா, தங்களுக்கு மீதமானதுலேருந்து கொடுத்தாங்க. போதுமானதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிறதா பார்த்துக்கிட்டு அப்புறமா கொடுத்தாங்க. ஆனால் அந்த ஏழை விதவை இருக்காதுங்களா, அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லைங்க. அவங்கக்கிட்ட பணம் இல்லை. அவங்கக்கிட்ட இருந்தது 2 வெள்ளி, 2 காசு தான். அதில் ஒரு காசை போட்டுட்டாங்க. இது எங்கே பத்துமோ ஆலய பணிக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கிற ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்குறாரு இல்லைங்களா. அந்த உள்ளத்தை பார்க்கும்பொழுது ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அதை பார்த்து அதை எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு, உங்கள் எல்லாரை காட்டிலும் அந்த ஏழை விதையை அதிகமாய் கொடுத்தால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, உண்மையிலே சொல்லணும்னா அங்கே இருக்கிற எல்லாரை காட்டிலும் ரொம்ப குறைவாக கொடுத்த காணிக்கை அவங்களுக்கு தான். ஆனால் அவங்க கொடுத்தது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுத்தாங்க. அதை யாரால் செய்ய முடியும்? அந்த ஒரு காரியத்தை யாரால் செஞ்சிட முடியும்? அப்போது அந்த காரியத்தை பாருங்கள், ஆண்டவர் அங்கே நினைவு கூறாரு, அங்கே சொல்கிறாரு ஓப்பனாகவே எல்லாரும் முன்னாடியும். அவங்கள கனப்படுத்துகிறாரு. உன் உள்ளம் பெருசு, நீ நினைக்கிற நினைவுகள் பெருசு அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? அப்போது ஆண்டவர் நம்மை நினைவு கூறுகிறவராக, நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் அவர் நம்மை நினைக்கிறவராக இருக்கிறார். அவர் மறந்துடுறதில்லை. அவர் மறக்கிற தெய்வம் இல்லை. அவர் உன்னையும் என்னை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். உண்மையில் என் மேலே அன்பு வச்சிருக்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த அன்பிற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கணும். அந்த அன்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கணும். அப்படின்னா நீ எவ்வளவு செலுத்துறன்றதை மறந்துடுங்க. உன் உள்ளம் எப்படி இருக்குன்றதை பாருங்க. உன் உள்ளம் எப்படி இருக்கு? உள்ளத்தின் ஆழத்தில் அவரை எப்படி வச்சிருக்க அதை பாருங்க. அவருக்கு முன்பதாக நீங்கள் வளரணும், நீங்கள் செழிப்பாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய வாழ்க்கையின் தரங்கள் உயரணும், நீங்கள் வளரணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் அவர்கிட்ட தேடுகிறதுலையும் அவர்கள் அன்பு கூறுகிறதுலையும் ரொம்ப அதிகமாக, இன்னும் அதிகமாக அவர் இடத்துல அன்பு கூறும்பொழுது அவர் உங்களை நேசிக்கிறவரா, உங்கள் மீது அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். நான் பணத்துக்காக மாத்திரம் சொல்லுங்க, காணிக்கை விஷயத்தில் மாத்திரம் சொல்லலை. உங்கள் நிஜ வாழ்க்கையிலையும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியான ஒரு காரியத்துக்குள்ளாய், அப்படியான ஒரு அந்த ஐக்கியத்துக்குள்ளாய் வளரணும். அந்த ஒரு சபையில் அதுதான் சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவாலயம் திறந்திருக்கிறது. நீங்கள் வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கன்னு சொல்கிறோம். எதற்காக அப்படின்னா, ஆலயத்தில் எப்போதும் துதி, எப்போதும் ஜெபம், எப்போதும் ஆராதனை செலுத்தும் பொழுது தெய்வ சமூகம் எப்போதும் அந்த இடத்துல உலாவிக் கொண்டே இருக்கும். எப்போதும் அங்கே மகிமையாக இருக்கும். அந்த மகிமையான தேவன்தான் உன்னை என்னை ஆசீர்வதிக்கிறார். ஏதோ போனோம், எல்லாரும் ஆராதிச்சாங்க, நல்லா இருந்துச்சு, நானும் ரசித்தேன், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. சரி இல்லைங்க, யாரோ நல்லா ஆராதிக்கிறாங்கன்றதுக்காக சபைக்கு போகக்கூடாது. யாரோ நல்லா பேசுகிறாங்க, அவங்களுடைய வசனம் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு, அதற்காக போகக்கூடாது. நான் நல்லா ஆராதிக்கணும், நான் நல்லா ஆண்டவரை துதிக்கணும், நான் அவரோடு கூட நெருக்கமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம விட்டுறக்கூடாது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. தேவ சமூகம்
நம்மை அவரோடு கூட சேர்க்கிறதா இருக்கணும். நேரத்திற்கு ஆலயத்துக்கு போங்க, நேரத்திற்கு அவரை தேடுங்க, நேரத்திற்கு அவரை துதிங்க. அவர் வல்லமையான காரியங்களை உனக்கும் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை தேடும்பொழுது அவரை கண்டடைகிறோன்னு பார்க்கிறோம். அவரை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்கும்போது, அவரிடத்துல நாம் கேட்கிற போது பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தட்டுகிற போது திறக்கப்படுகிறதா இருக்கிறது. எதுக்கெல்லாம் நம்ம தேடணும்? அவர் அதிகாலையில் தேடும்போது அந்த நாளின் கிருபை உனக்கு புதிதாக இருக்கும். அந்த நாளின் ஆசீர்வாதம் உனக்கு புதிதாக இருக்கும். எதுக்கெல்லாம் தட்டணும்? ஒரு அவசரம், ஒரு பிரச்சனை, ஒரு பாதிப்பு, ஒரு ஆபத்து, அவர் சமூகத்தில் அவரை கேட்கும்போது, அவரை தட்டும்போது, அவர் வாசப்படியை தட்டும்போது, உன் தேவை இருக்கா? அவருடைய வாசப்படியை தட்டு. அவருடைய உன் முழங்கால் படியிட்டு அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடு. அவர் உனக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் உனக்கு அந்த ஆபத்திலிருந்து அந்த தேவைகளை சந்திக்கும்படியா, உன்னை விடுவிக்கும்படியா அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் அதை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஞானம் இல்லாத ஞானத்தை கேட்கும் பொழுது அதை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பெரியவர். அவருடைய அற்புதங்களெல்லாம் விவரிக்க முடியாதவைகள். அதை நாம் சாதாரணமாக சொல்லிட முடியாது. அவருடைய காரியங்களெல்லாம் விவரிக்க முடியாது. அவர் செய்ததெல்லாம் விவரிக்க முடியாதது. மகிமையின் தேவன் அவர். ராஜாக்களையும் பிரபுக்களையும் உருவாக்குகிறவர், உண்டாக்கினவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். சாதாரணமான தெய்வம் இல்லை. கர்த்தர் வல்லமையுள்ள தெய்வன். அவர் மகத்துவங்கள் எண்ணி முடியாதவை. அதற்காக அவருக்கு பயந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களா, நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கீங்க. மறந்துடாதீங்க, ஒரு நாளும் மறந்துடாதீங்க. கர்த்தர் மேலானவர், அவருடைய காரியங்களும் மேலானவைகளாக இருக்கிறது. அவரை ஆராதிக்கிற நாமும் மேலானவைகளை நோக்கி மேலானவைகளை நாடி அவரை ஆராதிப்போம். அவர் மகத்துவங்களை செய்ய வல்லவர். ஆமே. தேவக்காரம் வல்லமை இல்லாது, அதற்கு ஈடு இணை இல்லை. அநேக நேரங்களில் நானும் யோசிப்பேன், என்ன பண்ணலாம்? என்னுடைய தேவைகள் நிறையா இருக்கு. ஆலயத்திற்கு தேவைகள் நிறையா இருக்கு. சபையின் காரியங்களில் நம்ம அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். சபையில் இந்த இடத்த வாங்கி இதை கட்டி மேன்மைப்படுத்தணும், அவருக்கு ஏதாவது செஞ்சிடணும், உழைச்சி ஏதாவது பண்ணிடணும். இல்லைப்பா, அவருக்கு ஆலயம் கட்டுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. அவர் கூடி ஆராதிப்பதற்கு ஒரு இடத்த வேணா கட்டலாமே தவிர அவருக்கு ஆலயத்தெல்லாம் கட்டுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. இது வரைக்கும் பூமியில் கட்டப்பட்டிருக்கிற எல்லா ஆலயங்களையும், எல்லா பெரிய பெரிய ஊழியக்காரனுடைய ஆலயங்களும் அவரை கூடி ஆராதிப்பதற்காக தவிர அவருக்கான ஆலயத்தை நம்மளால் கட்டவே முடியாது. நீ எப்படியா கட்டிடுவ? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னார். இந்த பாதப்படிக்கு ஆலயத்தை கட்ட முடியலை.
பூமி ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரே ஒரு ஆலயத்தை கட்டினாலும் அது அவர் கால் வைக்கிற இடம் மட்டும்தான், அவர் பாதம் வைக்கிற இடம் மட்டும்தான். மறந்துடாதீங்க. ஒட்டுமொத்த பூமி. சரி, நான் உலகத்தையே வளைச்சி போட்டு ஆலயத்தை கட்டிடுறேன், அண்ட சராசரங்களையும் வளைச்சி போட்டு கட்டிடுறேன், அது நான் உட்கார்ற இடம் மட்டும்தான்யா, அது சிங்காசனம் மாத்திரம்தான். அப்போ அவர் எவ்வளோ பெரியவர்? அண்ட சராசரங்களும் அவருடைய சிங்காசனம் மாத்திரம்தான். உள்ளாக்கி இருக்கிற எல்லாவற்றையும் பாருங்கள். இப்போது வானஸ்தாசிரிகன், அதாவது சயின்டிஸ்ட், வான ஆராய்ச்சியாளர்கள், நாசா, இஸ்ரோ, மற்ற தேசங்கள் எல்லாம் முயற்சி செய்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவைகளெல்லாம் எவ்வளோ பிரமிப்பானவைகள், இவைகளெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமானவைகள். அவைகளெல்லாம் ஆலய செய்து அதன் மேலே உட்காரும்படியா இவைகளெல்லாம் உருவாக்கினவர் அவைகள் மீது உட்காரும்படியாக உருவாக்கி இருக்கிறார். சிங்காசனம் மாத்திரம்தான். அப்போது அவருக்கு நம்ம எப்படியாப்பட்ட வீடை கட்டிட முடியும்? என்ன மாதிரியான வீடை அவருக்கு கட்டிட முடியும்? அதில் நம்ம யார்? நம்முடைய அளவு என்ன? ஒரு பெரிய, நான் கார் பண்ணுறதுனால நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு பெரிய போர்டு ப்ளைவுட் எடுத்து 8x4 வரும் ஒரு பை. அந்த பெரிய போர்டில் பெனில் ஒரு டாட்டு, ரவுண்டு கூட இல்லை, ஒரு டாட், அவ்வளோதான் பூமி. என்னது? ஒரு பெரிய போர்டில் ஒரு டாட்டு தான் பூமினா நீங்கள் கற்பனை பண்ணீங்க. அந்த டாட்டில் நம்ம யாருன்னு, நம்ம எவ்வளோ பெரியவங்களா இருப்போம்ட்டு. அவருக்கு வீடு கட்டவோ, அவருக்கு கொண்டு வந்து ஒரு ஆலயத்தில் உட்கார வச்சிருவோ முடியாதுங்க. நான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் தான் என் ஆலயம், உங்களுடைய இருதயம் தான் என் ஆலயம்ன்றார். வண்ட சராசரங்களை உருவாக்கி ஆலகை செய்கிற தெய்வம் சொல்கிறாரு, நீங்கள் தான் என் ஆலயம், நீங்கள் தான் உங்களுடைய இருதயத்தை நான் வாசம் பண்ணுகிறேன். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவரை ஆராதிக்கிறவங்களா, அவரை மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்க வேண்டும் என்பதை நினைவு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க. அவர் செய்த நன்மைகளையோ, அவர் செய்த காரியங்களையோ மறந்துடாதீங்க. அவர் மகிமையின் தெய்வன், அவர் வல்லமுள்ள தெய்வம். அவர் ஒருபோதும் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அவரை நேரத்துக்கு ஆராதிப்போம். அந்த ஆராதனை நேரத்தை அவருக்கு சரியாக கொடுக்கும்போது, அவரை ஆராதிக்கிறோன்ற அந்த வைராக்கியம் நம்மளுக்குள்ளே வரும்போது, அதில் கிடைக்கிற ஆசீர்வாதம் உலகத்தில் எதாலும் கொடுத்துட முடியாதுங்க. நீங்கள் நினைக்கலாம், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரே, அப்போ நம்மளுடைய காரியங்கள்லாம் அவருக்கு தெரியுமே. அதுதான் சொன்னாங்க, கேளுங்க தரப்படும். நான் கொஞ்ச நாளாக ஒரு சில பேருக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, கொஞ்சம் வருஷமாக சொல்லிகிட்ருக்கேன்னு வச்சுங்களேன். ஒரு அம்மா அல்ல ஒரு அப்பா தன் பிள்ளைகளுக்கு கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொடுத்துருவார். எப்போ தெரியுங்களா? நீங்கள் குழந்தையாக இருக்கும்பொழுது, ஒரு கை குழந்தையாக இருக்கும்போது, அல்லது பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு, பேச தெரியாத குழந்தைக்கு, நல்ல 2 வருஷம், அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அது அழுதா கிடைச்சிடும். அதிலும் பெரிய விஷயம் என்னென்னா, பிறந்த குழந்தைங்க அந்த ஒரு 6 மாதம்
அல்ல 1 வருஷம். அந்த குழந்தை அழுதா மட்டும் போதும், அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுரும். அந்த குழந்தைக்கு அம்மா ஓடி வந்து தூக்கி போட்டுச்சு, மாமா பூச்செல்லம் தூக்கு கொஞ்சி அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து, பசிக்கு அழுதா, பாத்ரூம் போயிட்டு அழுதா, எறும்பு கச்சிச்சுன்னு அழுதா, இல்லை எங்கேயாவது பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அதே குழந்தை, அதே அம்மா கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் புத்தி தெரிஞ்ச பிறகு, ஒரு 5 வயசுன்னு வச்சுங்களேன், நல்லா பேசுகிற பழக்கம் பக்குவம் வந்த பிறகு அந்த குழந்தை அழுதுச்சுன்னா அதே அம்மா சொல்லுவாங்க, வாயை மூடு, சத்தப்படாத, சுப், ஏன் அழுவுற, சொல்லு. ஏன் இப்போ அந்த அம்மாவுக்கு தெரியாதா ஏன் அழுகுறாங்கன்னு? இப்போ உனக்கு நல்லா பேச தெரியும், எல்லா விஷயத்தை குறிச்சும் உனக்கு நல்லா தெரியும், அறிவு இருக்குது ஓரளவுக்கு. அப்போ அந்த 5 வயசு குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, வாய் திறந்து பேசு அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த குழந்தை வாய் திறந்து பேசும்போது அதுக்கு தேவையாக இருந்தால் கொடுப்பாங்க, தேவை இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்கலாமே தாராளமா? இல்லை, கொடுக்க மாட்டாங்க. தேவையில்லாத பொருட்களை நீ வாங்கக்கூடாது, அது வீணாக்கிடுவே, அது உனக்கு தேவையில்லை, அதனால் அதை கொடுக்க மாட்டாங்க. அதே குழந்தை, அந்த 5 வயசு குழந்தை அம்மா கிட்ட போய், அம்மா எனக்கு சாக்லேட் வேணும், ஒரு 5 ரூபா கொடுமானா, ஆமாம் சரி இப்பெல்லாம் ஆசைப்படுது, கொடுத்துருவாங்க. 10 ரூபாய் கேட்டால் சரி கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. அந்த குழந்தை வளர்ந்துடுச்சு, ஒரு காலேஜ் தாண்டிட்டாங்க, காலேஜுக்கு போகிற பள்ளிங்க. அப்போ போய் அம்மா 5 ரூபா கொடுன்னா கேட்பாங்க, அம்மா எனக்கு 100 ரூபா கொடு. அப்போ அந்த குழந்தைக்கு அங்கே தேவை, அந்த வயசில் 100 ரூபா அவங்களுக்கு தேவை. வெளியே போகிறாங்க, போகிறதுக்கு வரத்துக்கு பஸ் ஃபேர் வேணும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட ஏதாவது வாங்கி சாப்பிட ஆசைப்படுவாங்க, அதுக்கு அவங்களுக்கு 100 ரூபா தேவை, கொடுப்பாங்க. அதே அம்மாக்கிட்ட, அம்மா எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும் இன்னைக்கு, சரிம்மா பரவாயில்ல கொடுத்துருவாங்க. அதே போல் காலேஜுக்கு போகுது, எனக்கு ஒரு 10,000 வேணும்னா, எதுக்கு உனக்கு 10,000 ரூபா, என்ன தேவை இருக்குது, ஏன் அது எல்லா காரணமும் சொல்லணும். நீ வளர்ந்துட்ட பிள்ளை தான், நீ மெச்சூர்ட் ஆகிட்ட, உனக்கு எல்லா பக்கமும் வந்துடுச்சு, ஆனாலும் அது காரணம் தெரியணும், அது தேவை அவங்களுக்கு முக்கியமான தெரியணும். அந்த 10,000 ரூபாய்க்குரிய தேவை அவங்களுக்கு முக்கியமா, அது தேவையாக இருக்கா, அது தெரியணும். அப்படி இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன் உங்கள் அம்மா தானே, நீங்கள் தான் நல்லா வளர்ந்துட்டீங்களே, ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது தேவை உங்களுக்கு இல்லை. 10,000 ரூபாய் செலவு பண்ணுற அளவுக்கு உனக்கு பக்குவம் பத்தாது, அது என்ன பண்ணணும்னு தெரியாது, வீணா செலவழிப்ப, வீணான பழக்க வழக்கங்களுக்கு அதை வீணாக்குவேன், அதனால் கொடுக்க மாட்டாங்க. அதே அப்பா அம்மா ஒரு நாள் வரும், உங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க, ஏன் எதுக்குன்னே பார்க்க மாட்டாங்க. அது உங்கள் திருமண காரியமாக இருக்கும், கொடுப்பாங்க, அதில் கூட கணக்கு பார்ப்பாங்க, எதுக்கு செலவு பண்ணுறோம், எங்கெங்கே செலவு பண்ணியிருக்கோம் சொல்லி கணக்கு பார்ப்பாங்க.
இன்னொரு நாள் வரும், கணக்கே பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு விபத்து ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, உங்கள் உயிரை பாதுகாக்கணும், உங்களை தப்பு வைக்கணும், உங்களை காப்பாற்றணும். என் சொத்தாவது, என் பணமாகுது, ஐயா என் நகையாகுது, எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. என் பெண்ணு தான் எனக்கு முக்கியம், என் மக தான் எனக்கு முக்கியம், என் மகன் தான் எனக்கு முக்கியம், அவனை காப்பாற்றுறது தான் எனக்கு முக்கியம். பணம் எவ்வளோ வேணா ஆகட்டும், என் சொத்தெல்லாம் விற்று கூட நான் கொடுக்குறேன், என் பிள்ளையை காப்பாற்றுங்க. உலக அப்பா, உலக அம்மா அவங்களே அப்படியெல்லாம் செய்வாங்கன்னு சொன்னால், உன்னையும் என்னையும் படைச்ச தெய்வம், அண்ட சராசரங்களை உருவாக்குகிறவர், உருவாக்கினவர், இன்னும் உருவாக்கி கொண்டு இருக்கிறவர். நான் சொன்னார் இல்லைங்களா, உங்களுக்காக எனக்கா ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். அதை ஆயத்த பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்னோடு கூட இருக்கும்படியா அழைத்து கொண்டு போவேன். அவர் சொன்னால் செய்வார், அவர் சொன்னால் செய்வார். நீங்கள் மறந்துடாதீங்க, நீங்கள் லேசியாக இருந்துடாதீங்க. அவர் சொல்வதை செய்கிறவர், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் நிறைவேற்ற வல்லவர். ஒரு நாளும் அதை அவர் மறந்துட மாட்டார். ஒருவேளை அவர் சொல்லியதை அவரே மறந்து போனாலும், அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை அதை நிறைவேற்றியே தீரும். அது வெறுமையாக அவரிடத்துல திரும்பி போகிறது இல்லை. மறந்துடாதீங்க, ஒரு நாளும் மறந்துடாதீங்க. கர்த்தர் மகிமையுள்ள தெய்வம், அவர் மகத்துவமானவர். அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கி அதை ஆளுகை செய்யும்படியாய் இந்த பூமியும் பூமி நிறைவையும் உருவாக்கி அவர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். அதை ஆளுகை செய்யும்படியாக, அதை நடத்தும்படியாக நம்ம கையில் அதை கொடுத்திருக்கிறார். மறந்துடக்கூடாது. அவர் சொன்னார், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது, அதை நான் எனக்கு பிரியமானவர்களுக்கு அதை கொடுக்குறேன்னு சொன்னார். சும்மா விட்டுல, அதை கொடுத்து உன்னையும் நீ ஆசீர்வதிச்சிருக்கார். நீங்கள் சிறு வயதில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். கர்த்தர் உங்கள் மீது கவனமாக இருக்கிறார். உங்களை அவர் நேசிக்கிறார், உங்கள் மீது கவனமாக இருக்கிறார். உங்களை அவர் விட்டு விடலை, உங்களை கைவிடலை, உங்களை அவர் மறந்துடலை. ஒரு நாளும் மறக்கிற தெய்வம் கிடையாது. அவர் ஒருபோதும் மறக்கிற தெய்வம் கிடையாது. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கப்பா, உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னார். உன் தாய் உன்னை மறக்கலாம், உன் தகப்பன் உன்னை மறக்கலாம், உன் பிள்ளைங்க உன்னை மறக்கலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இதுவரையிலும் நடத்தி வருகிறார். எனக்கு தெரிஞ்சு 2002 எங்கள் அப்பா இறந்துட்டார். நாங்களே சின்ன பசங்க, நாங்களே ரொம்ப சின்ன பசங்க, 17-18 வயசு பையன். இன்னும் அந்தளவுக்கு விவரம் பத்தலை, படிப்பறிவு இல்லை, சம்பாதனை இல்லை, வருமானம் கிடையாது. சொந்த பந்தெல்லாம் தூரமாக நிற்குது. என் தெய்வம் என்னை கைவிடலை. எங்கே போகணும் தெரியல, யாருக்கிட்ட போய் கேட்கணும் தெரியல.
அங்கே ஒரு ஊழியக்காரன், நாங்கள்லாம் கூடி ஒரு இடத்துல வாலிப பிள்ளைங்கள்லாம் கூடி ஜபிக்குவோம். ஸ்டான்லி அண்ணன் நினைக்கிறேன், தெரியல, அவர் பேர் மறந்துடுச்சு. அவர் கிச்சஃப்லே பெரிய ஊழியக்காரர். அவரை கொண்டு வந்து அப்பாவுடைய இறுதி அடக்கத்தை செய்யும்படியா அவர் தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டார். இது வரைக்கும் அந்த சபையை நான் பார்த்தது கூட கிடையாதுங்க. அப்படி ஒரு பெரிய சபையிலிருந்து ஒரு ஊழியக்காரரை வர வச்சு அந்த ஒரு இறுதி அடக்கத்தை செய்யும்படியா செய்து அதை நல்ல முறையாக முடித்து கொடுத்தாங்க. பண தேவை, நெருக்கடி, பசி பட்டினினால் வாடி இருந்தோம். யாரும் வரலை. என் தெய்வம் வந்தார். என் தெய்வம் வந்தார். என்னுடைய பட்சியை பார்த்தா, எங்கள் தேவைகளை பார்த்தா, எங்களை போஷித்தார், எங்களை நடத்தினார். என் தங்கச்சவங்களாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க. நானும் எங்கள் அக்காவும். எங்கள் அம்மா ஊரில் இருந்தாங்க. அது இறந்த பிறகு தான் வந்தாங்க. நிறையா என் சாட்சியெல்லாம் கேட்டிங்கன்னா யாரும் அழாமல் இருக்க மாட்டீங்க, கண் கலங்காமல் இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட சாட்சி. ரொம்ப பின்தங்கின குடும்பம். நாங்கள் பின்னால் இருக்கும் பொழுது, பின்தங்கி இருக்கும் பொழுது அனைவரு வாழ்க்கையில் நடந்திருக்கும். ரொம்ப பின்தங்கின குடும்பம். ரொம்ப பின்தங்கின குடும்பம். அப்பா வருமானம் எப்போ நின்றுச்சோ அப்போவே ரொம்ப பின்னால் போயிட்டோம். அப்பா குடி பழக்கம் உண்டு. சம்பாதிச்சார்னா பேமெண்ட் வந்துச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு வேலைக்கு போக மாட்டார். அந்த 10 நாளும் நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு ஆகாரம் இருக்கும். அது பணம்லாம் செலவாயிடும் இல்லைங்களா? இவ்வளோ குறைஞ்ச வருமானம். அது சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, தேவன் ரொம்ப பின்தங்கின குடும்பம். அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இந்த கையால் அநேகருக்கு உதவி செய்யும்படியாக வைத்தார். செய்துக்கிட்டும் இருக்கேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உன்னை நான் வாங்குகிறவனாக இல்லை, கொடுக்கிறவனாக வைப்பேன்னு சொன்னார். எப்படி? கையேந்துகிறவனா. பழைய கஞ்சி தண்ணி விட்டுட்டு இருக்கோம், நொசன் ஆகிட்டு இருக்கோம். நேற்று மதியம் செஞ்சதை இன்னைக்கு தருவாங்க, அல்ல நேற்று நைட்டு செஞ்சதை இன்னைக்கு தருவாங்க. இன்னைக்கு மதியம் இல்லை, இன்னைக்கு காத்தால கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்ன்ட்டு. ஏந்தின என்னை கொடுக்கும்படியாக வைத்தார். உண்மையிலே அந்த நேரத்தில் அவங்க கொடுத்த உணவெல்லாம் எங்களை உயிர் வாழச் செய்தது. அவங்க நான் குறை சொல்லலை. அதை கொடுக்குற எண்ணத்தை கூட ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அவங்க நினைச்சிருந்தா அதை கீழே ஊற்றிட்டு இருக்கலாம். யாரும் கேட்குறவங்க இல்லை. நான் அந்த இடத்துல அவங்க கொடுத்த உணவு எங்களுக்கு போஷிப்பாக இருந்தது. எங்களுக்கு அது ஆகாரமாக இருந்தது. நாங்கள் உயிர் வாழாது உதவியாக இருந்தது. கொஞ்சம் கொடுத்தா கூட நானும் எங்கள் அக்கா பகிர்ந்து சாப்பிடுவோம்.
இல்லை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் பகிர்ந்து சாப்பிடுவோம். அங்கேயே சாப்பிட தெரியாது. ஒருவேளை அங்கேயே சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு சாப்பிடுவோம். அப்படி அநேக நேரங்களை போஷித்தார். எங்கள் லைனில் இருக்கிற நிறைய பேர் என்னை போஷித்தாங்க. லைன்னு சொன்னால் கேஜிஎஃப்பில் ஒவ்வொரு ஏரியாவுக்கு பேர் லைன்னு சொல்லுவாங்க. ஜெட் லைன், செலாப் லைன், தட்ஷட் லைன், ஆர்டி பிளாக், அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடத்திற்கு ஒரு பேர் உண்டு. அப்படியாக நாங்கள் வாழ்கிற இடத்துல இங்கே ஏரியாவில் இருந்த எல்லாருமே எனக்கு உணவளித்தாங்க, என்னை போஷித்தாங்க, என்னை பார்த்துட்டாங்க. தான் பிள்ளையை போல், தான் குடும்பத்தில் ஒருத்தனை போல். ஒருத்தரையும் நான் மறக்க மாட்டேன், மறக்கவும் இல்லை. இப்போவும் நான் போனால் எல்லாரையும் விசாரிச்சுட்டு வருவேன், எல்லாரையும் பார்த்துட்டு பேசிட்டு வருவேன். கர்த்தர் நல்லவர். ஆனால் அன்னைக்கு அந்த நிலைமையில் இருந்தேன். நான் அழிஞ்சு போனதெல்லாம் யாரும் கேட்டுக்கிறவங்க இல்லை. ஆனால் இன்னைக்கு உயர்வனை தருகிறவர் அவர். நன்றி மறந்துடக்கூடாது. நம் நிலைமையை உயர்த்தினவர் அவர். நன்றி மறந்துடக்கூடாது. எத்தனையோ ஆபத்தில், விபத்தில், நாச மோசங்களில் காப்பாற்றிருக்கார். மறந்துடக்கூடாது. ஒரு டைம் நன்மையை பெற்றா உன் ஜீவனில் நாளெல்லாம் அதை உண்மையாக இருக்கணும். அநேக டைம் நன்மை பெற்றிருக்கோமே, அநேக டைம், அநேக முறை நம்ம வாழ்க்கையில் அவர்கிட்ட நன்மை பெற்றுக்கிட்டதை எண்ணி பார்க்கவே முடியாது. அவ்வளவு நன்மை பட்டிருக்கோம், அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. அதை எண்ணி அவரை துதிக்கும் பொழுது அதுக்கு இடையினே இல்லைங்க. நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். ஐயா, நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். ஜெபிக்கலாங்களா? கண்களை மூடி, முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கிட்டு, முடியாதவங்க, வயதானவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து கண்களை மூடி, அப்பா ஒரு விஷயா என்னை நினைத்தருளும்படியா, எனக்கு தயை பாராட்டும்படியா, உம்மை ஆராதிக்க, உம்மோடு கூட உண்மையாய் உம்மை துதிக்க, உம்மோடு கூட அப்பா நாங்கள் வாழ வளர எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவரீருடைய கரம் எங்களை நடத்தட்டும். அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. சர்வ வல்லமில்ல தெய்வமே உமக்கு நன்றி. அப்பா, இத்தனை நாள், இத்தனை வருடம், இத்தனை மாதம் உங்களை நினைக்காம, உங்களை மறந்து, நீங்கள் செஞ்ச நன்மைகளை மறந்து நாங்கள் நடந்துக்கிட்டுக்கிறதுக்காக எங்களை மன்னிங்கப்பா. உங்கள் கரம் எங்கள் மீது இருந்து எங்களை எப்படியெல்லாம் அடுத்து இருக்கீங்க, எப்படியெல்லாம் பாதுகாத்து இருக்கீங்க, எப்படியெல்லாம் தப்பு வச்சுருக்கீங்க, இப்படியெல்லாம் விடுவிச்சிருக்கீங்க. நாங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் மறக்கக்கூடாதுன்றவர். நாங்கள் மறந்து போகாதபடிக்கு உங்கள் கரம், உங்களுடைய கிருபை எங்கள் மீது இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, நீர் எங்களை நடத்துவீராக. இப்பொழுதும் தகப்பனே எங்களை மன்னிங்க.
ஒருத்தரும் சொல்லுங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கரம் மேலான காரியங்களை செய்யட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவரீருடைய மகிமையின் கரம் எங்களை நடத்துவதாக. ஆசீர்வதிங்க அப்பா. உமக்கு ஒன்றுமே இல்லைனா உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க அடியார்களுக்கு சொல்லித் தருவீராக. உமக்கே மகிமை, உமக்கே கனத்தை செலுத்துகிற ராஜா. ஒரு நாளும் ஆலயத்தை மறந்துடக்கூடாது. ஒரு நாளும் ஆலயத்தை மறந்துடக்கூடாது. அப்படியா உண்மையிலே மகிழ்ந்திருக்கும், உண்மையிலே களி கூறுவோம். கர்த்தர் கிருபை செய்கிறான். உண்மையை நோக்கி பார்க்கிறேன். துதி கன மகிமையாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. உண்மையே நாங்கள் தொழுது கொள்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி. ஒரு விஷயா எங்கள் உற்றார் உறவினர்களுக்காக, நீண்ட ஜன பந்தத்தாருக்காக, ரட்சிக்கப்படாத என் குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் அக்கம் பக்கம் இருக்கிற, எங்களை அறிந்திருக்கிற எங்கள் நண்பர்களுக்காக, நாங்கள் நேசிக்கிற எங்கள் நண்பர்களுக்காக அப்போ நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றது போல என் நண்பனும் பெற்றுக்கொள்ளணும், அல்லது என் தோழியும் பெற்றுக்கொள்ளணும், என் சகோதரியும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற அல்லது ஸ்கூலில் படிக்கிற என் சக மாணவர்களும் உங்களை அறிஞ்சுக்கணும் ஆண்டவரே. வேலைக்கு போகிற பிள்ளைங்க, என் உடன் வேலை செய்கிறவங்க, என் கூட இருக்கிற சகோதர சகோதரிங்க, கொலீக்ஸ், என்னோடு கூட வேலை செய்கிறவங்க, அவங்களும் ரட்சிப்படையணும் ஆண்டவரே. என் ஓனர் ரட்சிக்கப்படணும்ப்பா. நான் நல்லா இருக்கணும்னு எனக்கு பார்த்து பார்த்து செய்கிற என் ஓனர், அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு இடங்களில் வேலை செய்கிறவங்க அல்லது ஒவ்வொருவரை சந்திக்கிற அந்த ஒவ்வொருவரையும் அந்த ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டியது நம்மில் விழுந்த கடமை. மறந்துடாதீங்க. கர்த்தர் மேலான காரியங்களை செய்வார். தேவநாமம் மகிமைப்படட்டும். வல்லமில்ல தேவன் மகிமையான செய்வாராக. அப்பா எங்கள் தேசத்தையும் அப்பா இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும், ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும், ஒவ்வொரு பிரதிநிதிகளையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர்கள் பணியை, அரசாங்க பணியை நேர்த்தியாய் செய்யவும் நேர்த்தியாய் செய்யவும், அவருடைய வேலையில் உண்மையாக இருக்கும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. அரசாங்கத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும், நாங்கள் சரியான முறையில் அரசாங்கத்துக்கு எல்லா காரியங்களையும் செய்யவும் கிருபை செய்யுங்க. தேவரீருடைய கரம் எங்களோடு கூட இருந்து நடத்துவதாக. அப்பா உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு திருச்சபையின் ஊழியர்களையும், ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதை பார்க்கிற, இதை அப்பா ஒவ்வொருவருக்கும் அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நோக்கி பாருங்கள். அவருடைய எண்ணங்களையும் அவருடைய இயக்கங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். என் சகோதரன் ரட்சிக்கப்படணும், என் கூட இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும், எனக்கு தெரிஞ்சவங்க ரட்சிக்கப்படணும், இந்த வீடியோ அவருக்கு பிரயோஜனமானதாக இருக்கும்னு சொல்லி அதை ஃபார்வர்ட் பண்ணுகிற, ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிப்பீராக. அதை அவர்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்க கிருபை செய்வீராக. இந்த வீடியோ ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமானதாக இருக்க கிருபை செய்யுங்க. தேவரீருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவரீர் உம்முடைய கரம் மேலான காரியங்களை செய்வதாக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். துதி கன மகிமையாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சிகரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒன்றையும் மறவாதே. ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம் இன்றும் என்றும் இதை பார்க்கிற, இதை கேட்கிற, இதை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்,
விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் யாவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.